ஹாய் மகா, இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் ஐடி கும்பல் ரோசி. இந்த ரோசிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல, சென்னையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, என் நம்பருக்கு கீழே எத்தனை ஃபேக் ஐடி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்கள், ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். பார்த்து என் கிரேம் இருக்குல்ல, கன்னியாகுமரியில் நாகர்கோயில் கிரேம், என் கிரேமுக்கு ஃபார்வேர்ட் பண்ண சொல்லுங்கள். சரியா? சும்மா கடந்துட்டு தேவையில்லாமல் நான் வேலை பார்க்குற என்ன மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. சரியா? ஃபேக் ஐடி போட்டேன், அது போட்டேன், அபிக்கு சப்போர்ட் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் அபிக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்? நீ அபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, அபி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மாறி மாறி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துடுங்க. தேவையில்லாமல் இங்கே ஃபேக் ஐடியில் போட்டுட்டு நான் கண்டுபிடிச்சி வீடியோ பதிவு போட்டோன்னே இப்போ நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா? ஆமாம் ரோசி, சென்னையில் இருக்கக்கூடிய ரோசி, நான் பெண்களை இழிவுபடுத்தி பேசினேன், பெண்களை அசிங்கப்படுத்தினேன். என்ன அசிங்கப்படுத்தினேன்? நீ வந்து என் இன்பாக்ஸில் வந்து என்ன அசிங்கமாக பேசுவா, என்ன மிரட்டுவா, நான் என்ன பார்த்துட்டு இருக்கணுமா? நான் என்ன இழிச்சவாயனா? என்ன அம்மனமா அசிங்கமா ஃபேக் ஐடியில் வீடியோ போடுவீங்க? அடுத்த நல்லவங்க மாதிரி நீங்கள் பேசி தருவீங்களா மீடியாவில்? இந்த சங்கத்தமிழன் ஃபேக் ஐடியில் வீடியோ போட்டிருக்கான் எனக்கு. அதில் வந்து ஜாக்கிர் ஹுசேன் கமெண்ட் பண்ணியிருக்கான். சம்மந்தம் இல்லாதவன் எதுக்கு வந்து உள்ளே வந்து கமெண்ட் பண்ணணும்? அதுக்கு அடுத்தது சிங்கத்தமிழன் அபிஷியலில் இருக்கக்கூடிய பாண்டியன் வீடியோ போட்டிருக்கான். அதில் அந்த சங்கத்தமிழன் ஃபேக் ஐடி வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கு. அது என்னடா சம்மந்தம் இல்லாதவங்க எப்படிடா வந்து உனக்கு வீடியோவிலலாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க? மக்களை ஏமாத்துறீங்களா? மக்களை எல்லாம் பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? சென்னையில் இருக்கக்கூடிய ரோசி, நீ 60 பேர் ஃபேக் ஐடி போட்டிருக்காங்க, 60 பேர் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறா எல்லாம் எடுத்து. அப்போ அந்த 60 பேரையும் தூக்கி உள்ளவை. தேவையில்லாமல் என்ன நோண்டிட்டு இருக்காத. சரியா? எனக்கு இந்த வேலை கிடையாது. ஒருத்தனுக்கும் ஃபேக் ஐடி போட்டுட்டு இந்த மாதிரி திரிகிறது. நான் 2 மாசமா பார்த்துட்டு இருக்கேன். 2 ஐடியில் சிங்கத்தமிழன் சங்கத்தமிழன் சொல்லக்கூடிய ஃபேக் ஐடியில் எனக்கு ஃபேக் ஐடியில் வீடியோ போட்டிருக்கு. அது யார் போட்டிருக்கான்னா நீங்கள் தான், உங்கள் கும்பல். சரியா? அதை ப்ரூஃபோட நேற்று எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கிட்ட மோதிட்டு இருக்காத, உனக்கு வேண்டாம் வேலையை உண்டு. ரோசி இன்பாக்ஸில் பேசக்கூடிய மேரி புஷ்பம், நான் தவக்கல கிடையாது, உங்க வீட்டுக்காரங்க தவக்கலையா இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது ரோசி, உனக்கு காவல் நிலையத்தில் எப்படி சொல்லி விட்டாங்களா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஆளுங்களை ஆம்பளைங்களை இன்பாக்ஸ்ல வச்சு மிரட்டணும்னு சொல்லி? அது யாரு? எங்க உள்ளவன் இப்படி வச்சு மிரட்டுறா? என்ன தென்காசில இருந்து அருணாச்சலம் என் மூஞ்ச பாக்கு மங்கோலியம் மாதிரி இருக்குதா? மூஞ்ச பாருடா. உனக்கு இந்த வயசான காலத்துல ஒரு இளவட்ட பயில்கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமாடா? உன்னை ஒரு 2-3 வாரம் முன்னாடி தான் தென்காசி மகளிர் ஸ்டேஷன்ல உன்னை வார்ன் பண்ணி விட்டாங்க, எழுதி வாங்கிட்டு விட்டாங்க. நீங்க வந்து கிடந்து இப்படி துள்ளிட்டு கிடக்குறா. மகா, இந்த ஃபேக் ஐடி கும்பல்களை நம்பாதுங்க. இதுங்களே ஃபேக் ஐடி போட்டுட்டு நல்லா வேண்ட வேலைகளை செய்துட்டு அதுக்கு அடுத்தது நல்லவங்க மாதிரி பேசிட்டு திரிகிறாங்க. இந்த ஃபேக் ஐடி கும்பல்களை நம்பாதுங்க. இந்த வீடியோவில்